அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வெறும் 10 நிமிடம் இது செலவு செய்வதன் மூலமாக மனித குலத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் என்ற காரணத்தினால் இந்த 10 நிமிடத்தை செலவு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புகாரியில் 6474வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யல்மன் லி மா பைன லஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹு அல் ஜன்னத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம் என்று சொன்னால், யார் ஒருவர் 2 தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற நாவையும், யார் ஒருவர் 2 கால்களுக்கு மத்தியிலே இருக்கிற தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இந்த நாவை பேணுகிற விஷயத்தில், பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அதற்கு பிறகு 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்ம உறுப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் இது மூலமாக விளங்குகிறது. இந்த 2 விஷயத்தையும் நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த 2 விஷயத்தில்தான் மனிதர்களாகிய நாம் பலகீனமாக இருக்கிறோம். எந்த 2 விஷயத்தில்? பேசுகிற விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறோம். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை தெரிந்து நாம் பேசுவதில்லை. சில பேச்சுக்கள் சில நேரங்களில் கலகத்தை ஏற்படுத்திவிடும், மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். சில நேரங்களில் அதே பேச்சு அமைதியையும் ஏற்படுத்திவிடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த அறிவுரை மூலமாக நம்முடைய நாவை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேசுகிற விஷயத்திலிருந்து வீண் பேச்சுகள் அதிகமாக பேசாமலும், பிரயோஜனம் இருக்கிற மாதிரி பயன் தருகிற பேச்சுக்களை பேச வேண்டும் என்று விளங்குகிறது. இன்னொன்று முக்கியமாக, இந்த நாவின் மூலமாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதுதான் சாப்பிடுகிற விஷயம். நாவு சுவைக்கிற விஷயம் இருக்கா இல்லையா, இதுவும் அதில் அடங்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பெரும்பாலும் பேசுகிறத சரியாக பேசணும் அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு கோபம் வர மாதிரி பேசக்கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் சாப்பிடுகிற விஷயத்தில் நாவின் மூலமாக கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கா இல்லையா, அந்த சாப்பிடுகிற விஷயத்தில் நாம் சம்பாதிக்கிற அந்த விஷயம் ஹலாலா ஹராமா, நமக்கு எப்படி அந்த சாப்பாடு கிடைக்கிறது என்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது. எது கிடைத்தாலும் சாப்பிட்டு விடுவது, எங்கே கிடைத்தாலும் சாப்பிட்டு விடுவது,
நாவை நாம் வந்து கட்டுப்படுத்தியவர்களாக ஆக மாட்டோம். இதுவும் இந்த ஹதீஸ்ல அடங்கும். எப்படி சிறந்த பேச்சை மாத்திரம் பேச வேண்டுமோ அது மாதிரி தான் நாம் சாப்பிடுகிற சாப்பாடும் நாம் பருகுகிற அந்த குடிபானமும் சரியாக ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு விளங்குகிறது. அடுத்ததாக 2 தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற அந்த மர்மஸ்தானம் இருக்கா இல்லையா, இதை பயன்படுத்துகிற விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் மனிதன் மனதில் ஏற்படுகிற அந்த உணர்வுகள், ஆசைகள் இருக்கா இல்லையா, அவைகள் பல நேரங்களில் தவறான வழியில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நம்மளை தவறான சிந்தனைகளில் கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. அப்படி தவறான வழியிலையும் தவறான சிந்தனைகளும் ஏற்படும் பொழுது நாம் வந்து எங்கே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல இன்பத்தை அனுபவிக்காமல் வேறு இடங்களில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். அதுவும் இங்கே கூடாது. ஏன் மிக முக்கியமான ஒரு டெஸ்டாக, ஒரு சோதனையாக இருக்கிறது இது. ஆகையினால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இளைஞர்களை பார்த்து சொல்றாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத்த ஃபல்யதஸவ்வஜ். நீங்கள் உங்களுக்கு சக்தி இருக்குமானால் நீங்கள் அந்த வயது வரும்பொழுது திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நிக்கா செய்து கொள்ள வேண்டும். அந்த நிக்கா என்ன செய்கிறது? யகுல்லுல் பஸர், அவருடைய பார்வையை அது தாழ்த்துகிறது, பார்வையை வந்து தாழ்த்துகிறது. அதற்கு பிறகு சொல்றாங்க, உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது வந்து பாதுகாக்கிறது. இந்த 2 விஷயங்களும் யாருக்கு முடியவில்லையோ அவர்கள் நோற்று கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாதுகாக்கிற விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவாக இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அதை பாதுகாக்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அந்த தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சொர்க்கம் செல்வதற்கு காரணமாகவே அது அமைந்துவிடும். ஏன்? ஹராம் ஹலால் அதிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறான், அல்லாஹ் இந்த இன்பத்தை அடைவதற்கு எனக்கு வந்து அனுமதி தந்திருக்கிறான், அதை முறைப்படி சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை நம்ம சரியாக அதை முறைப்படுத்தி அதை அனுபவிக்கும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அப்படி இல்லாமல் மற்ற மனிதர்கள் அனுபவிக்கிற மாதிரி நாமும் அனுபவிக்க கூடாது என்பது விளங்குகிறது. இந்த விஷயத்தில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களையும் ஆண்களையும் பெண்களையும் கெடுக்கிற மாதிரி உள்ள பல விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த விஷயத்தில்? இந்த மர்ம உறுப்பை பாதுகாக்கிற விஷயத்தில் மிகவும் பலகீனமாக இருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகையினால அதிலிருந்து நாம் விலக்கு பெற்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து அதிலிருந்து விலகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து செயல்பட வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகிறது. அதற்கு அடுத்ததாக 6478வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தமும் ஏற்படுகிறது, அதே வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய சாபமும் ஏற்படுகிறது என்று சொல்றாங்க. சாதாரணமாக சொல்லிடுவார் ஒரு வார்த்தையை, என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் போப்பா அப்படின்றவர். சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் போ அப்படின்னு சொல்லிடுவார். அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எப்படி? சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நானும் தொழுவுறேன், இபாதத்து செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், காலங்காலமாக தொழுதுட்டு தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வந்து பரக்கத்தே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விடுவார். சிம்பிளாக சொல்லிடுவார். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எவ்வளோ அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்துருப்பான், பல நன்மைகளை கொடுத்துருப்பான், அவர் வாழ்நாளில் எவ்வளோ அல்லாஹ் உதவி செய்திருப்பான். ஆனால் பேசுகிற இந்த வார்த்தை வந்து சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியதாக ஆகிடும். சில நேரங்களில் சாதாரணமாக பேசுகிற அந்த விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றதாக ஆகிவிடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 6478வது சொல்கிறாங்க. ஆக பேசுகிற விஷயத்தில் பார்த்து பேச வேண்டும். அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சமத்த நஜா, யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். எல்லா நேரங்களும் ரொம்ப பேசாமல், வாய் பேசாமல், அதிகமாக எப்போ பார்த்தாலும் வெட்டி கதைகள் பேசாமல், வீண் பேச்சுகள் பேசாமல், கருத்துக்கள் சொல்லாமல், அந்த கருத்துக்களுக்கு வந்து பதில் சொல்லாமல், ஒரு விஷயம் நம்ம இடத்துல வரும்பொழுது அதுக்கு தேர்வு சொல்லாமல், இப்படி எல்லா நேரங்களிலும்
அமைதியாக இருக்கிற பண்பை நாம் வந்து ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறாங்க. இந்த அளவிற்கு நாக்கை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சில நேரங்கள் சும்மா சாதாரணமாக உட்கார்ந்துருப்போம், ஒரு கருத்தை சொல்லியிருப்போம், அந்த சபையில் பார்த்தீங்கன்னா கோன்னு சண்டை ஆகிடும். சில நேரங்கள் சின்ன கருத்தை சொல்லியிருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு நிற்போம் ரெண்டு கூட்டம். ஆகையினால் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் வந்து நாவை கட்டுப்படுத்துகிறாரோ, எவர் ஒருவர் மர்ம உறுப்பை கட்டுப்படுத்துகிறாரோ இவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கிற இந்த படிப்பனை மூலமாக நம்மிடத்திலே பல தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்கள் நாம் கேட்கும் பொழுதும் செவிமடுத்து கேட்கும் பொழுதும் நம்மிடத்திலே இருக்கிற அந்த பண்புகள் வந்து அந்த குறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். விஷயங்கள் தெரிந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாழ்கிற பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட பண்பை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.